தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு அடுத்து காத்திருக்கும் பெரும் நெருக்கடி, விடுக்கப்பட்ட கோரிக்கை. இன்று மாலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ள தனியார் பேருந்துகள். யாழில் வீடொன்றில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு. கொழும்பு வவுனியா சொகுசு பேருந்தில் பயணித்தவருக்கு நேர்ந்த துயரம். கிளிநொச்சியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் எரிபொருள் மீட்பு. லொரி விபத்து, போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. பேருந்து கட்டண அதிகரிப்பு யோசனை நாளை அமைச்சரவையில் முன்வைப்பு. வளைகுடா முதல் இலங்கை விவசாயிகள் எதிர்நோக்கவுள்ள பாரிய நெருக்கடி. எரிசக்தி நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வை நோக்கி இலங்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், உலக சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை 13% அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாகவும், அது குறித்த இறுதி முடிவை ஏப்ரல் 1ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி.ஜி. ராஜகருணா தெரிவிக்கையில், எதிர்வரும் மார்ச் 24, 25 தேதிகளில் வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வராததால் இம்மாதம் 25ஆம் தேதி வரை மாத்திரமே சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். எதிர்வரும் ஏப்ரல் 12, 13ஆம் தேதிகளில் எரிபொருள் கப்பல் ஒன்று வரவுள்ளது. ஆனால் நெப்தா வராது. அதற்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நெருக்கடியால் இனிவரும் காலங்களில் இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். எனவே ஒரு விளக்கையாவது அணைத்து, வீதி விளக்குகளையும் அணைத்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு செய்தால் மாத்திரமே எம்மால் நிலைமையை சமாளிக்க முடியும். பொதுமக்கள் இதில் தியாகங்களை செய்ய வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் முறையான பஸ் கட்டண திருத்தம் அறிவிக்கப்படாவிட்டால் மாலை 6 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தன. கட்டண திருத்தம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை கோரி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சென்ற போதிலும் அதற்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்தினர். இதன் காரணமாகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தீர்வு வழங்கப்படாவிட்டால் மாலை நேர பணிக்கு திரும்பும் பயணிகளை பாதிக்கும் வகையில் வேலை நிறுத்தம் அமல்படுத்தப்படுமாறு பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருந்தார். நேற்று நள்ளிரவு முதல் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பினால் தற்போதைய கட்டணத்தில் சேவையை முன்னெடுப்பது நட்டத்தை ஏற்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் நேற்று வீடொன்றில் இருந்து ஆணொருவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் குறித்த வீட்டில் வசித்து வந்த நபர் சில நாட்கள் வெளியே நடமாடாத காரணத்தால் உறவினருக்கு அறிவித்துள்ளனர். உடனடியாக உரிய இடத்திற்கு சென்ற உறவினர்கள் வீட்டினை திறந்து பார்த்த போது வீட்டில் வசித்த ஆண் சடலமாக காணப்பட்ட நிலையில் மருதங்கேணி காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முதற்கட விசாரணையில் சடலமாக காணப்பட்டவர் செம்பியன்பற்று வடக்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட சிவமாலை செல்வசிங்கம் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு வவுனியா சொகுசு பேருந்தில் பயணம் செய்த குடும்பஸ்தர் ஒருவர் பேருந்துக்குள்ளேயே மரணமடைந்துள்ள சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று அதிகாலை கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தில் குறித்த நபர் பயணம் செய்துள்ளார். இதன்போது பேருந்து வவுனியாவை அடைந்த நிலையில் அவரது நிலை தொடர்பாக சந்தேகம் அடைந்த பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் பேருந்தை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர்.
அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் ஏற்கனவே மரணமடைந்துள்ளதாக அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் மட்டக்களப்பு கல்முனை பகுதியைச் சேர்ந்த அலாவுதீன் வயது 55 என்ற நபரை மரணமடைந்துள்ளார். அவர் புத்தளம் பகுதியில் இருந்து குறித்த பேருந்தில் ஏறியதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்மடு நகர் பகுதியில் தனியார் ஒருவர் பதுக்கி வைத்திருந்த 1220 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 530 லிட்டர் டீசல் என்பன மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த பகுதியை சுற்றி வளைப்பு மேற்கொண்ட ராமநாதபுரம் காவல்துறையினர் பதுக்கி வைத்திருந்த எரிபொருளை பறிமுதல் செய்துள்ளதுடன் தொடர்புடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 247 லிட்டர் டீசலும் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர் மற்றும் தடய பொருட்களை 22ஆம் தேதியன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எப்பாவள பொத்தேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது கர்ப்பிணி மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என 4 எப்பாவள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தபுதேகம போலீஸ் நிலையத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி வந்த போலீஸ் சார்ஜென்டே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். அவர் தனது மனைவி, மகன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுடன் வழக்கம் போல் லொரியில் பயணம் செய்த போது குறித்த லொரியானது வெகு கட்டுப்பாடு இழந்து முன்னால் வந்த பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடியில் மோதியதுடன் அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் மோதி கவிழ்ந்துள்ளது. இதில் லொரியை செலுத்திய போலீஸ் சார்ஜென்ட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பூநகரை சென்மென் குண்டு பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கியதாலேயே அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் பூநகரை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பஸ் கட்டண அதிகரிப்பை 10% அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு யோசனை முன்வைத்துள்ளது. இது தொடர்பிலான யோசனையை நாளை அமைச்சரவையில் முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பை கோரி பஸ் உரிமையாளர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா மோதலை தொடர்ந்து உணவு மற்றும் பொருட்களின் இறக்குமதியில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் கார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இலங்கை கடுமையான உரப்பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலைமை அத்தியாவசிய விவசாய உள்ளீடுகள் மற்றும் உணவு இறக்குமதிகளின் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க தாமதங்களுக்கும் விலைகளில் கடுமையான உயர்வுக்கும் வழிவகுத்துள்ளது. ஈரான் சம்பந்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் போரினால் உர விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகளால் கடுமையாக பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருக்கலாம் என்று ஐநா அமைப்பின் அறிக்கை ஒன்று குறிப்பிடுகிறது. அந்த அறிக்கையின்படி இலங்கையின் உர இறக்குமதிகளில் 36% கார்முஸ் நீரிணை வழியாகவே செல்கின்றது. இது தனது இறக்குமதிகளில் 54%. இந்த வழித்தடத்தை சார்ந்துள்ள சூடானுக்கு பின்னாலும் 32% ஆஸ்திரேலியாவை விட முன்னாலும் இலங்கையை வைக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேற்காசியாவில் உள்ள கப்பல் போக்குவரத்து அபாயங்களை தவிர்ப்பதற்காக சீனாவிலிருந்து யூரியாவை இறக்குமதி செய்யும் திட்டங்கள் உட்பட நிலைத்தன்மையை பேணுவதற்காக விவசாய அமைச்சர் அவசரகால நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. உலகளாவிய யூரியா விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. மார்ச் 2026 தொடக்கத்தில் ஒரு தொன்னுக்கு சுமார் $470 அமெரிக்க இருந்து $584 மேலாக விலை அதிகரித்துள்ளது. சில சந்தைகளில் ஒரு தொன்னுக்கு விலை $720 வரை உயர்ந்துள்ளது. உலகளாவிய விநியோக தடைகள் தொடர்ந்தால் இலங்கையின் ஒரு நிலையான 50 கிலோ யூரியா மூடையின் விலை முன்பு சுமார் 9,200 இருந்ததிலிருந்து 15,000 ரூபாய் முதல் 20,000 வரை உயரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். நடப்பு பருவத்திற்கு தற்போதைய உர கையிருப்பு போதுமானது என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறினாலும் மோசமடைந்து வரும் சேமிப்பு நிலைமைகள் மற்றும் வரவிருக்கும் பருவத்திற்கான விநியோகத்தை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து விவசாய சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. அதிகரித்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியில் போதுமான உர கையிருப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்று
தேசிய விவசாய சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையிடம் 2 ஆண்டுகளுக்கும் போதுமான உர கையிருப்பு உள்ளது என்ற அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை சங்க தலைவர் அனுராத தென்னகோன் நிராகரித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் உர விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று முன்னர் பொதுமக்களுக்கு உறுதி அளித்திருந்த பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் கூற்றுக்களுக்கும் அவர் சவால் விடுத்துள்ளார். இந்த இறக்குமதி சார்ந்திருத்தல் உலகளாவிய உணவு விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் இலங்கையை மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக ஆக்குகிறது. இந்தியா, ரஷ்யா அல்லது ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய ஏற்றுமதி நாடுகளில் உரத்தட்டுப்பாடு விவசாய உற்பத்தியை குறைத்தால் உலகளாவிய தானிய விலைகள் கணிசமாக உயரக்கூடும் என்று புவிசார் அரசியல் பாதுகாப்பு மற்றும் கொள்கைக்கான உத்திசார் ஆலோசகர் ஏடி மகேதர கமகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீண்டகால எரிசக்தி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருகோணமலை எண்ணெய் தொட்டி வளாகத்தை மறுசீரமைக்கும் பணிகளை இலங்கை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்துக்கு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்க உள்ளதாக தனியார் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2ஆம் உலக போர் காலத்து எண்ணெய் சேமிப்பு வசதிகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது எரிபொருள் விநியோக சவால்களை சமாளிக்க ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். 2025 ஏப்ரல் மாதம் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இத்திட்டத்தில் இந்தியாவின் தலையீட்டை எதிர்த்து வந்த தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசு தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த முக்கியமான கொள்கை முடிவை எடுத்துள்ளது. இலங்கை அரசு ஏற்கனவே இதற்கான வரைவு முன்மொழிவை சமர்ப்பித்த நிலையில் தற்போது எரிசக்தி அமைச்சகம் இதன் தொழில்நுட்ப அம்சங்களை ஆய்வு செய்து வருகிறது. இந்த ஆய்வுகள் முடிந்தவுடன் இந்த திட்டம் டெண்டர் நிலைக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்காலிக தீர்வுகள் நிலையானவை அல்ல. உலகளாவிய எரிசக்தி சூழலை கருத்தில் கொண்டு எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோகத்தை கையாள எங்களுக்கு ஒரு நீண்டகால உத்தி தேவை என்றும் விஜிதஹேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.